இடி இடிக்கும் போது நம்ம எப்படிலாம் பாதுகாக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். பெஞ்சுக்கு கீழேயா? இல்லைன்னா என்ன பண்ணுறது? யார் சொன்னது? இப்போ சொன்னார், யார் சொன்னது? அதான் யார்? எழுதுருங்க. கவிக்கு ஒரு கைத்தட்டுங்க. ஒரு வெளிச்சமான பகுதியில் போயிட்டே இருக்கீங்க நடந்து, அப்போது ஒரு மின்னல் தாக்குது. அப்போ எங்கே போய் பெஞ்சு பார்க்குறது? பெஞ்சு இருந்தால் கீழே போயிடலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம்? கவுந்து அடித்து குப்பரை படுத்து வேண்டியதான் அங்கேயே. அவர் சொன்ன மாதிரி நமக்கு படுக்கிறதுக்கு கீழே இடம் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலாம்? எதெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தால் நல்லது? இடியிலேருந்து தப்பிக்கலாம். மரத்தடிக்கு போகக்கூடாது. ஒரு கை தட்டுங்க. அடுத்தது எதுப்பா? குழந்தையா? இல்லை, புரியவில்லை எனக்கு. செல்போன் பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் அதுக்கு அடுத்தது மின்சார வயர் கீழே நிற்கக்கூடாது. அடுத்தது அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் போய் சொல்ல போகிறீங்க. நான் சொல்லட்டுமா? தனி மரம், பனைமரம் தனி மரமாக இருந்ததுன்னா அதில் ஒதுங்கக்கூடாது. தோப்பில் பெரிய மரம். இப்போ இந்த காட்டில் எது பெரிய மரமாக இருக்குதோ அதுக்கு மேலே இடி இறங்குது. நீர்நிலை பக்கத்தில் போகக்கூடாது. நீர்நிலைன்னா என்ன? குளம், கண்மாயி, ஏரி, அந்த மாதிரி மின்னல் மின்னிக்கிட்டே இருக்குதுன்னா அந்த நீர்நிலைகிட்டே போகக்கூடாது. நீர்நிலையில் என்ன ஆகுது? நீர்நிலையில் இடி வந்து பார்த்துருக்கீங்களா? யூடியூப் சேனல் எடுத்து பாருங்கள். அது அந்த நெருப்பு எப்படி போகுதுன்னு பாருங்கள். அதில் 3 விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஒரு வெட்ட வெளி பகுதியில் போகும்போது மின்னல் பெரிய மின்னலாக இருந்ததுன்னா குப்பரை கவுந்து அடித்து படுத்துக்கணும். மின்னல் முடிஞ்ச பிறகு எழுந்து போகணும். 2வது தோப்பில் பெரிய மரம். அதுக்கு அடுத்தது தனி மரம். தனி மரத்துக்கு அடியில் போய் நிற்கக்கூடாது. எந்த மரத்து அடியில் நிற்கக்கூடாது. நேராக குப்பரை அடித்து படுத்துட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்கணும்.